இருக்கேன். இவர் வெங்கடேஷ்ன்றவரை எனக்கு ஒரு 30-40 வருஷமாக தெரியும். இவர் தமிழக காவல்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. தெரிஞ்ச விஷயம் அது. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து ஸ்போர்ட்ஸ்லலாம் விளையாடி அந்த துறைக்கு போய் ஆர்வமாக போய் கலந்துக்கிட்டாரு. இப்போ நாங்கள் அயப்பாக்கத்தில் வந்து இப்போ நிறைய இடத்துல பார்க்குறோம். அரசு பிள்ளைகளுக்கு நிறைய உதவி செஞ்சுட்டு வர்றாரு. அயப்பாக்கம் பிள்ளைகளுக்கும் சரி, எல்லாம் பெரியவங்க, விதவைகள், பிள்ளைகள், அதில் தவற விட்டுறவங்களுக்கெல்லாம் நிறைய உதவிகள் வந்து செஞ்சுட்டு வர்றாரு. இப்போ எங்களுக்கும் அந்த உதவி நிறைய செஞ்சுருக்காரு. நாங்களும் இப்போ அதில் அவருக்காக இப்போ என்ன பண்ணுறோம், அவர் தமிழக காவல்துறையில் வேலை செஞ்சுட்டு இப்போ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கார் போல். ஆனால் அது அவருக்கு அந்த ப்ராப்ளம் சரியாகணும். ரெண்டாவது, அவருக்கு கொடுக்குற சம்பளம் வந்து கொடுக்காமல் இருக்காங்க. அது தமிழக முதல்வர் இந்த மனு போய் அவர் அடைந்து அது பரிசீலனை செய்து அவருக்கு அந்த சம்பளம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சால் இந்த அயப்பாக்கிற மக்கள் ரொம்ப புண்ணியம் செஞ்சுருப்போம். அதேமாதிரி தமிழக காவல்துறை ஆணையருக்கும் இது அவர் காதுக்கும் எட்டும்படி இந்த தகவலை கொண்டு போனோம். அயப்பாக்கத்தில் நிறைய ஜனங்கள் அநேக உதவிகள் செஞ்சுட்டு வர்றாரு. இப்போ அவருக்கு சம்பளம் கொடுக்காதனால அந்த உதவிகளெல்லாம் நிற்கிறது. எல்லோரும் இவர் அநேக உதவி செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு அந்த சம்பளம் கொடுத்தா இன்னும் அதிக பேருக்கு அவர் உதவி செய்வார். இதை வந்து அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இதை கொண்டு போய் சேர்க்குமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.